ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரலட்சுமி நோன்பு டெக்கரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை டெக்கரேட் பண்ணுற பேரில் பிச்சுக்கிட்டேன். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் தான், இது பிச்சதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம vlog பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஞாபகம். இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு. பக்கத்துல எவ்வளோ புக்ஸ் இருக்கு, நீங்க படிப்பீங்களா? ஆமாம், நான் ஒரு பெரிய புக் லவர் ரீடர். த லாஸ்ட் குவீன்னு ஒரு புக் இருக்கு, அது என்ன நடக்கும்? அது தப்பா போட்டிருக்காங்க. நான் தான் இங்க இருக்கேனே இன்னும். இது எப்படிப்பா போடுறது? எரிச்சலா இருக்கு. காலேஜ்ல ஒழுங்கா படின்னு சொன்னாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் தூக்கிட்டு போய் எலக்ட்ரானிக்ஸ் வேலையை பார்க்க வச்சா. ஹெச்வேக் கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களா? சர்க்கியூட்ஸ் இருக்கிற கம்பெனியில். சரி சரி, அதை பற்றி நம்ம பேசணும். One eternity later. ஏன் வர மாட்டேங்குது? கடவுளே எனக்கு காப்பாத்து. இப்போ இங்கே பாருங்க, இப்போ லைட் எடுத்தா கை எடுத்துட்டா எரியல, எரிதா எரிதா எரியல, எரிதா எரியல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாகும். என்னவாச்சு? வீடு ஃபுல்லாக கச்ச கச்சன்னு இருக்குது. நாளைக்கு இதை விட கச்ச கச்சன்னு இருக்க போது அதை நினச்சாலே லைட்டாக பயமாக இருக்குது. ப்ராசஸில் நான் ஒரு மெயின் கேரக்டரே காமிக்க விட்டுட்டேன். தட் இஸ் மை மம்மி. அம்மா ஹாய் சொல்லு. என்ன பண்ணுறீங்கன்னு கேளு. நீ வந்து இதுதான், நான் வந்து நீ வீடியோவில் வரப்போகிற. ஃபஸ்ட்டு நீ இப்படி தான் வரப்போகிற, நைட்டியில் தான் வரப்போகிற. பாருங்க, மங்கை நைட்டி கொலாபரேஷன் வரீங்கன்னா சொல்லுங்கள். நான் வீட்டுக்கு வரும்போது எல்லாம் எங்கள் அம்மா கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து தோரணை கட்ட போகிறோம். மாத்தோரணை இது என்ன ஆடுதுப்பா? பரதநாட்டியமா கத்தக்கா? ஐயோ அம்மா அம்மா பிடிச்சிட்டேன். எதில் கட்டணும்? இன்னைக்குள்ள கட்டிடுவியா? ரெண்டாவதுல கட்டு. எங்க இருக்கு ரெண்டாவது? அங்க பாரு. கழட்டிட்டே பண்ணு வாசு. வேண்டாம் வேண்டாம், எடுத்துட்டா இறங்க வாசு. நாய் தின்னுகிட்டு இருக்கு. தின்னுகிட்டே இருக்கு, வேலை செய்யறதுன்னா. தின்னாதான் ப்ரோ வேலை செய்ய முடியும். எல்லாம் இவ்வளோ நேரம் நான் தான் எல்லாம் செட்டப் பண்ணேன். அதுக்குதான் இது நூல் போட்டு கட்டு. எதையுமே கட்டி வைக்க கூடாது, ஃப்ரீயா விடணும், புரியுதா? ஓ அப்படியா? இப்போ நான் கேட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து சுட சுட எனக்கு அதில் உப்பு போட்டு இவங்க பார்த்து வறுத்துக்கிட்டு இருக்காங்க. வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வாசு. இப்போ எங்கள் அம்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது எடுத்துனே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியில்லை, நிஜமா மணி ஆயிடுச்சு வாசு. சரி வரேன். சரி, இங்கே ஒரு பூ இப்படி வச்சுட்டா அழகாக இருக்கும். இதுக்குதான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஆள் இருக்கிறது. இங்கே விடு. செஞ்சு விட்டு என்னமா இது குச்சி மாதிரி நீட்டிட்டு இருக்குமா? குச்சி தாண்டி இருக்கு, இதுக்கு குச்சி தான் வரும்ன்றது தெரியும் தானே. எவ்வளோ வாட்டி குச்சின்னு சொல்லலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோபா வேலை இல்லை பாரு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. காசுன்றது எதுவுமே கிடையாது. இங்க பாரு, அப்போ ஸ்நாப் பண்ணிக்கணும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட. நான் மாக்குளம் போட போறாங்க. நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா நான் இமோஷனல் சப்போர்ட்டா இருக்க போறேன். செருப்பு இல்லைங்க, ஹெல்ப்பே பண்ணணும். எடு செருப்பை. வெளியே வைக்காதடி. லக்ஷ்மியை கூப்பிட போறோம், உள்ள வச்சு மூடு. லக்ஷ்மியும் செருப்பை நீங்க தான் வெளில கட்டணும், அவங்க கிட்ட சொல்லுவோம் நம்ம. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. வாவ் திட்டாணி போடுறது எடுடி. என்ன குமுதா இப்போ இப்படியே வருது. அப்படியே குமுதா குனிஞ்சிட்டு கோலம் போடும் போது அந்த அழகு இருக்கே. இந்த கோலம் பேரு திட்டாத நீ அப்படியே இப்போ நான் உன்கிட்ட சொல்கிறேம்மா.
அப்படியே சூப்பரவு. எங்கள் அம்மா அப்படி தான் ஒன்றுமே சொல்லாட்டியும் ஹைப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நாம் வந்து திருவான்மையூர் நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். என்னன்னா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் கற்பூரம் வாங்கிட்டேன். கற்பூரமும் சுண்ணாம்பும் வாங்கிட்டேன். இப்போ ஐயோ செம்ம டிராஃபிக்காக இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன வாங்க போயிட்டுருக்குறோன்னா வாழைப்பழம். இதுதான் வந்து திருவான்மையூர் காய்கறி மார்க்கெட். வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம் வரேன். எல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ணிட்டு இதான் ஃபஸ்ட்டு டைம் நேரில் வந்து பார்க்குறேன். எப்படி வாங்கினோன்னே தெரியாது. எல்லாம் ஃபுல் மார்க்கெட்டே பிஸியாக இருக்குது. அப்படியே அந்த ஒரு வாசனை இருக்கு பாருங்க. மல்டிபிள் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி வத்தல்ஸ் சொத்தல்ஸ் எல்லாத்தோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கு. வாழைப்பழம் வாங்கியாச்சு. அப்படியே டயர்டாக உட்காந்துருக்கு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நைட்டு டின்னர் வெளியில் போகலாம் எல்லாம் இது பண்ணி முடிச்சு டயர்டாகிடும் நினச்சா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. டயர்டாகிடுச்சுங்க, ரொம்ப டயர்டாகிடுச்சு. இப்போது நாங்கள் வந்து நைட்டு டின்னர் சாப்பிட போய்கிட்டு இருக்கோம். இது வந்து பெசன்ட் நகர்லேயே எனக்கு வந்து ஒரு ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்னா இந்த காஃபி கடை தான். நிறைய இடத்துல காஃபி நல்லாயிருக்கும். இருந்தாலும் எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னே தெரியாது. இங்கே வந்து நிறையா காஃபி கொடுப்பாங்க. நார்மலாக வெள்ளை கடைக்கு போனால் குட்டி கப்பில் இப்படி கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க வந்து நிறையா காஃபி கொடுப்பாங்க. அதனாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கடை. மட் காஃபி. மட் காஃபி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி நிறையா ஃப்ரீ காஃபி கொடுங்க. வந்து 3 காஃபி வந்து வேறு லெவலில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு கூட வந்து கேப்பச்சினோ, சாக்லேட் இது சூப்பராக இருக்கும். சாக்லேட் காஃபி எல்லாம் சூப்பராக இருக்கும். அதுலேயும் வந்து இப்படி வாசரா அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல. பேஷ் பேஷ் அப்படி இருக்கு. மணி வந்து 1:11 ஆகுது. காலையிலே வந்து 4:30 மணிக்கு மறுபடியும் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை ஆரம்பிக்கணும். 2, 3, 4 3.5 மணி நேரம் தான். ஓகே, ஸோ 3.5 மணி நேரம் தூக்கத்திற்கு பிறகு சந்திப்போம். அந்த பூஜை வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சாச்சு. டைம் கன்ஸ்ட்ரெயின்னால அப்படியே அவசர அவசரமாக ஃபாஸ்ட் ட்ராக் எக்ஸ்பிரஸ் மாதிரி அச்சு தந்து முடிச்சிட்டோம். காக்காய் பார்த்தாச்சு. காக்காய்க்கு அப்புறம் யாருக்கு? எனக்கு தான். போட்டுட்டு சூப்பர் சூப்பராக இருக்குமா?